திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம் தீராத வினையெல்லாம் தீர்த்திடும் தெய்வம் திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம். அம்மா, இந்த அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வாருங்கள் அம்மா. என்ன வேண்டும் உங்களுக்கு? அம்மா, நான் திருவரங்கத்திலிருந்து வர்றேன். இவன் எனக்கு ஒரே மகன். பிறவியிலேயே இவனுக்கு கண் பார்வை கிடையாது. அப்படியா? ஆண்டவா, எங்க வீட்டுக்காரரும் சூதாடி சொத்து சுகத்தையெல்லாம் இழந்துட்டு அந்த வேதனையில எங்கேயோ போனவரு இன்னும் திரும்பவே இல்லை. இதையெல்லாம் நினைச்சு சதா கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஒரு முறை திருமலைக்கு போய் ஏழுமலையான தரிசனம் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க. அதுக்காகத்தாமா வந்திருக்கேன். அம்மா, கவலைப்படாதே. வேங்கடமுடியாரிடம் சென்று வேண்டிக்கொள். உன் வேதனையெல்லாம் நிச்சயமாக தீர்ந்துவிடும். பையனுக்கு கண் பார்வை வரணும்னு வெள்ளியில கண்மலர் வாங்கி வெங்கடாதளபதிக்கு காணிக்கை செலுத்துறதா வேண்டிக்கிட்டேன். ஏழுமலையானுக்கு வேண்டிக் கொண்ட காணிக்கையை தவறாமல் செலுத்திவிட வேண்டும். அதுக்காக கடத்தருவுக்கு போய் வாங்கிட்டு வந்தலாம் நினைக்கிறேன். போய் வாமா. அம்மா, நான் கடைக்கு போயிட்டு வர்ற வரையிலும் எங்க பையனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகலாம்னு வந்தேன். நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் அம்மா, நீ போய் வா. கண்ணா, நான் கடைக்கு போயிட்டு வர்றேன். அது வரையிலும் இந்த அம்மா கூட இங்கேயே இருக்கிறியா? அம்மா, உங்களோட பேசுறவங்களே அந்த அம்மா என் கண்ணால பார்க்க முடியாதா அம்மா? பார்க்கலாம்ப்பா, சீக்கிரமா பார்க்கலாம். நீ எப்பவுமே இப்படிதான் சொல்ற, ஆனா என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆண்டவா, இந்த பச்சிளம் பாலகனை இப்படியும் நீ சோதிக்க வேண்டுமா? அப்பா, நல்லவங்களை தான் கடவுள் ரொம்ப சோதிச்சிடுறாரு. அப்படி சொல்லாதே கண்ணம்மா, முடிவில் நல்லதே நடக்கும். நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேம்மா. பையனை பத்திரமா பாத்துக்கங்க. ஆகட்டும்மா. அண்ணா, நான் போயிட்டு வரட்டுமா? சரிம்மா. அம்மா, நான் போய் வீட்டையெல்லாம் சுத்தப்படுத்துறேம்மா. அம்மா, என்னப்பா? நீங்க எங்க இருக்கீங்க? உன் அருகிலேயே இருக்கிறேன். கடவுள்னா யாரு? நம்ம எல்லாம் காப்பாற்றுகிறவர். அவருக்கு பேர் என்ன? கண்ணன் என்று பெயர். கண்ணன்னா என்ன அர்த்தம்? அழகான கண்களை உடையவன் என்று அர்த்தம். அழகான கண்ணை அவர் மட்டும் வச்சுட்டு எனக்கு ஏம்மா கண்ணு கொடுக்காத விட்டுட்டாரு? ஐயோ, இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லையே. அம்மா, ஏதாவது ஒரு கதை சொல்லுங்களேன். அப்பா, உன்னை பார்த்தால் எனக்கு வார்த்தைகளே வரமாட்டேன் என்கிறது. ஏம்மா? ஆண்டவன் உனக்கு கண் பார்வை கொடுக்காது நினைத்தால் என் கண்களில் கண்ணீர் தான் வருகிறது. எங்க அம்மா தான் சதா அழுகுறாங்க, நீங்க ஏம்மா அழுகுறீங்க? தாய் குலத்தில் பிறந்த எல்லோருமே பிறர் துன்பத்தைக் கண்டு தாங்க மாட்டார்கள் அப்பா. நீங்க அழுகாதீங்க அம்மா, அப்புறம் எனக்கும் அழுக வரும். என்னப்பா? கால்ல ஏதோ கடிச்ச மாதிரி இருக்கும்மா. ஐயோ, பாம்பு. அம்மா, தலையெல்லாம் சுத்து. மாக்கால். அம்மா, அம்மா. அப்பா, பெருமானை தரிசிக்க போக வேண்டி இருந்த உன்னை என் வீட்டில் பிடமாக போட்டு வைத்திருக்கிறேனே. உன்னை கடிக்க வந்த பாம்பு என்னை கடித்திருக்க கூடாதா? உன்னுயிருக்கு பதிலாக என் உயிரை வாங்கிக் கொண்டு போய் இருக்க கூடாதா? உன் பேச்சையெல்லாம் கேட்டு பேரானந்தப்பட்டுக் கொண்டிருந்தேனே. மறுகணம் என்னை விட்டு பிரிந்து விட்டாயே. உன்னை பெற்ற தாய் வந்து எங்கே என் மகன் என்று கேட்டால் அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அம்மா, அம்மா. ஐயோ, வந்து விட்டாளே. என் மகன் எங்க இருக்கிறாம்மா? அம்மா, உங்களுக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. சமாதானமா? என்னம்மா சொல்ற? சொல்ல முடியாதது, நடக்க கூடாதது நடந்து போச்சும்மா. என்னம்மா நடந்தது? அம்மா, உங்க மகன் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாம்மா. கண்ணா, கண்ணா, என் செல்லமே, என் தங்கமே, என் ராஜா, கண்ணா. கண்ணு இல்லாம உலகத்துல வாழ்றதை விட கடவுள்கிட்டே போய் சேர்த்துலான்னு சேர்த்துட்டியாடா கண்ணா. உனக்கு ஒரு நல்ல வழியை செய்யப்பாரு பகவான் கிட்ட வேண்டிக்கிறதுக்கு தானே இவ்வளவு தூரம் வந்தேன். நீ என்னை விட்டு நெடுந்தூரம் போயிட்டியாடா கண்ணா. கண்ணா, இனிமே என்னை யாரப்பா அம்மானு கூப்பிட போற?
அம்மா, பத்திரமா என் பையனை திருப்பி கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, எங்க என் பையன்? எங்க என் கண்ணன்? எங்க என் ராஜா? ஆண்டவா, இனியும் நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க வேண்டுமா? உனக்கும் உன் பக்தர்களுக்கும் நான் செய்த தொண்டிற்கு நீ செய்யும் கைமாறு இதுதானா? வெங்கடேஷா, ஒன்று இந்த சிறுவனுக்கு உயிரை கொடுத்து விடு, இல்லை என் உயிரை எடுத்து விடு. நாராயணி, கவலை வேண்டாம். அப்பா ஸ்ரீனிவாசா, பாம்பாகவும் பையனாகவும் அவனை பெற்ற தாயாகவும் வந்து ஆடிய நாடகமெல்லாம் எனது விளையாட்டே. நீ என்னிடம் காட்டிய பக்தியும் என் பக்தர்களுக்கு செய்த சேவையும் பார்த்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உன் புகழ் மென்மேலும் உயர்ந்து நீ பல்லாண்டு வாழ்வாயாக. திருவேங்கடத்து முடியரசே சீரார்கருணை திருமாலே, பொருளாய் எழுந்த முழு முதலே புவனம் காக்கும் பெருமாளே, அருளால் உலகை அளந்தவனே அன்பர் பிணிக்கு அருமருந்தே, இறைவா உன்னை பாடுங்கால் இன்பம் பொங்கும் என் மனமே. நாளெல்லாம் உந்தோ திருநாளே, வரும் நாளெல்லாம் உந்தோ திருநாளே, மலை நாடாளும் ஏழுமலை பெருமாளே, மலை நாடாளும் ஏழுமலை பெருமாளே, நாளெல்லாம் உந்தோ திருநாளே, வரும் நாளெல்லாம் உந்தோ திருநாளே. நாமங்கள் கூறிவிட்டால் ஒரு கணமே அவர் நாடியதினை தீர்க்கோ நாரணனே. நாமங்கள் கூறிவிட்டால் ஒரு கணமே அவர் நாடியதினை தீர்க்கோ நாரணனே. நாளெல்லாம் உந்தோ திருநாளே, வரும் நாளெல்லாம் உந்தோ திருநாளே. மலை போல வரும் துன்பம் பனி போல மறைந்தோடும் மலையேறி வருவோர்க்கு மன்னா, மலை போல வரும் துன்பம் பனி போல மறைந்தோடும் மலையேறி வருவோர்க்கு மன்னா. நலமில்லை என்றாலும் பலமில்லை என்றாலும் நான் என்று உயிர் ஊட்டும் கண்ணா, உடல் நலமில்லை என்றாலும் பலமில்லை என்றாலும் நான் என்று உயிர் ஊட்டும் கண்ணா. நாளெல்லாம் உந்தோ திருநாளே, வரும் நாளெல்லாம் உந்தோ திருநாளே. முக்கண்ணன் மைத்துனனே மாயக்கண்ணனே, முக்தி தரும் சக்திக்கு சொந்த அண்ணனே. முக்கண்ணன் மைத்துனனே மாயக்கண்ணனே, முக்தி தரும் சக்திக்கு சொந்த அண்ணனே. வேலவனில் மாமனான மாலவனே, வேங்கடத்தில் ஓங்கி நின்ற மூலவனே. வேலவனில் மாமனான மாலவனே, திருவேங்கடத்தில் ஓங்கி நின்ற மூலவனே. நாளெல்லாம் உந்தோ திருநாளே, வரும் நாள்